ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பயோட்டின் அதிக அளவு நிறைஞ்சிருக்கக்கூடிய 10 முக்கியமான உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உணவுகள் நம்மளோட உடலில் நல்ல மாற்றங்களை அதிக அளவில் உண்டு பண்ணுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பயோட்டின்றது எளிமையாக சொல்ல போனால் இது விட்டமின் B7. இது உணவை ஆற்றலாம் மாற்றக்கூடிய சிக்கலான பி விட்டமின்கள்லேருந்து ஒன்றா பார்க்கப்படுது. மிகச்சிறிய அளவு உணவுல இருந்து பெறக்கூடிய இது சருமத்துக்கும் உங்களோட முடிக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. இதோட நன்மைகள், அதுக்கப்புறம் பயோட்டின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை பற்றி இப்போ பார்க்கலாம். பயோட்டினோட நன்மைகள் என்னன்னா, பயோட்டின் நம்மளோட மூளை, கண்கள், தோல், முடி, நகம், அப்புறம் கல்லீரல், நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே அவசியமானதா இருக்கு. இது கர்ப்ப காலத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. இது கரு வளர்ச்சியை ஆதரிக்க செய்யுது. பயோட்டின் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்துது. இது முடி, தோல், நகங்களோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. மேலும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கும் இவை உதவுறதா சமீபத்தில் நடத்தின ஆராய்ச்சி மூலியமாவும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. கூடுதலா பயோட்டின் வளர்ச்சி மாற்றத்தை சீர்படுத்துது, ரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்துது, நல்ல கொழுப்பு அளவை அதிகரிக்கிறதால இதயத்தையும் பாதுகாக்குது. உடல்ல தசையோட ஆரோக்கியத்தை பழுது பார்க்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. பயோட்டின்ற ஊட்டச்சத்து அதிக அளவு நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை பத்தி நான் இப்ப சொல்றேன். முதலாவதா முட்டை. சமைச்ச முழு முட்டையில 10 மைக்ரோகிராம் பயோட்டின் இருக்கு. முட்டையில மஞ்சள் கரு முழுமையான உணவுகள். இது அமினோ அமிலத்தோட இணைக்கப்பட்டுள்ள புரதமா பார்க்கப்படுது. புரதம்ன்றது தசை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆற்றலை உற்பத்தி செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முட்டைகள்ல துத்தநாகம், அயோடின், செலினியம், அப்புறம் விட்டமின் ஏ, விட்டமின் டி மாதிரியான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஆரோக்கியமான தைராய்டு செயல்பாடு, அப்புறம் முழு நாளமில்லா அமைப்புக்கு நன்மை பயக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதுல அதிக அளவுல இருக்கு. முட்டையை நாம எப்படி சேர்த்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டையா இருந்தா ரொம்பவே சூப்பர். முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் எடுக்காம முட்டையோட மஞ்சள் கருவோட சேர்த்து வேக வச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஆம்லெட்டா கூட சாப்பிடலாம். இருந்தாலும் முழு முட்டையா சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததா பருப்பு வகைகள். பட்டாணி, பீன்ஸ் மாதிரியான பருப்பு வகைகள் அதிக அளவுல புரதம் அப்புறம் நார்ச்சத்துக்களை கொண்டிருக்கு. பயோட்டின் ஆதாரங்கள்ல வேர்க்கடலை, அதுக்கப்புறம் சோயாபீன் ரொம்பவே நம்பகமான ஆதாரமா இருக்கு. வறுத்த வேர்க்கடலையில 1 ounce அளவுல 5 மில்லிகிராம் பயோட்டின், அப்புறம் 17% டிவி இருக்கு. பருப்பு வகைகள் பொதுவா வேக வைக்கப்பட்டு சாலட்கள்ல பயன்படுத்தப்படுது. வேர்க்கடலை பச்சையாவோ இல்ல வேக வச்சா கூட நாம சாப்பிடலாம். அடுத்ததா கீரைகள். 1/2 கப் வேக வச்ச கீரையில 0.5 மைக்ரோகிராம் பயோட்டின் இருக்கு. கீரையில விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து, அதுக்கப்புறம் குளோரோஃபில் நிறைஞ்சிருக்கு. இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய கீரைகள் ரொம்ப நல்லது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆரோக்கியமா இருக்கு. வயசாகக்கூடிய செயல்முறையை மெதுவா மாற்றத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அனைத்து இலை பச்சை காய்கறிகளும் இயற்கையான முறையில இருக்கிறதால ரசாயனம் இல்லாததா பார்த்து பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கீரையில இருக்கக்கூடிய இரும்பு சத்து 250 இருந்து 1000 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கு. நீங்க விட்டமின் சியோட சேர்த்து இரும்பு உறிஞ்சுறதை மேம்படுத்துறது மூலியமா ரத்த சோகையை கூட தடுக்க முடியும். கீரையை சூப்பு மாதிரியும் செஞ்சு குடிக்கலாம், பொரியலாவும் செஞ்சு சாப்பிடலாம், இல்ல கீரையை குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம். கீரையை நீங்க எந்த முறையில வேணாலும் சாப்பிடலாம். ஆனா கீரையை கட்டாயமா சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததா பிராக்கோலி. 1/2 கப் அளவுல 0.4 மைக்ரோகிராம் பயோட்டின் இருக்கு. பிராக்கோலி ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சதா பார்க்கப்படுது. இது சூப்பர் ஃபுட்னு கூட சொல்லுவாங்க. எலும்பு, அதுக்கப்புறம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விட்டமின் கே இதுல அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு. இந்த பிராக்கோலி விட்டமின் சியோட ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அப்புறம் பல்வேறு வகையான புற்றுநோயை தடுக்கிறதுக்கு உதவுது. பிராக்கோலியை கிரேவியா கூட நீங்க சமைச்சு சாப்பிடலாம், இல்ல சாலட்ல கூட எடுத்துக்கலாம். அடுத்ததா பால். 1 கப் அளவுல 0.3 மைக்ரோகிராம் பயோட்டின் இருக்கு. ஆரோக்கியமான எலும்புகள், அப்புறம் பற்களை உருவாக்குறதுல கால்சியம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. புரதம், அதுக்கப்புறம் தாதுக்கெல்லாம் அதிக அளவில் அடக்கி இருக்கு. பால்ல இருக்கக்கூடிய புரதமானது தசை, அதுக்கப்புறம் திசுக்களை சரி செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பொட்டாசியம் ஆரோக்கியமான ரத்த அழுத்த அளவை பராமரிக்கிறது மூலியமா இதயத்தை பாதுகாக்குது. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா யோகட். 1 கப் யோகட்னு சொல்லக்கூடிய தயிரில் 0.2 மைக்ரோகிராம் பயோட்டின் இருக்கு. இதுல கால்சியமும் நல்ல அளவு விட்டமின் டி சத்தும் இருக்கு. இந்த விட்டமின் டி குறைபாடு, முடி கொட்டுறது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து உங்களை பாதுகாக்குது. காலை உணவுக்கு அப்புறமா நீங்க ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்ல தயிர்ல உங்களுக்கு பிடிச்ச பழத்தை போட்டு கூட சாப்பிடலாம். பாலில் இருக்கக்கூடிய புரதமானது தசை, அதுக்கப்புறம் திசுக்களை சரி செய்ய உதவுது. பொட்டாசியம் ஆரோக்கியமான ரத்த அழுத்த அளவை பராமரிக்கிறது மூலியமா இதயத்தை கூட நல்லா பாதுகாக்குது. தினமும் படுக்க போறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா வாழைப்பழம். வாழைப்பழத்தில் 0.2 மைக்ரோகிராம் பயோட்டின் இருக்கு. வாழைப்பழம் பொட்டாசியம் அளவு அதிக அளவில் கொண்டிருக்கு. இது ஆற்றல் ஊக்கத்தை வழங்கக்கூடியது. செரிமான ஆரோக்கியத்தை ஒழுங்குபடுத்துது. வாழைப்பழங்கள் காலை உணவுக்கு எப்பவுமே சிறந்த சிற்றுண்டியா பார்க்கப்படுது. அதனால நீங்க வாழைப்பழத்தை அப்படியேவும் சாப்பிடலாம், இல்ல ஸ்மூத்தி மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். அடுத்ததா இனிப்பு உருளைக்கிழங்கு, அதாவது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லலாம். இனிப்பு உருளைக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்துக்கள், அப்புறம் கரோட்டினாய்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இவை பயோட்டின் சிறந்த காய்கறிக்கான ஆதாரங்கள்ல ஒன்னா இருக்கு. 1/2 கப் சக்கரவள்ளி கிழங்குல
125 கிராம் அதாவது 2.4 mcg பயோட்டின், அதுக்கப்புறம் வந்து 8% டிவி இருக்கு. இனிப்பு உருளைக்கிழங்க வேக வச்சும் சாப்பிடலாம், இல்ல தோசையா சுட்டு கூட சாப்பிடலாம். கிழங்க நேரடியா தீயில சுட்டு கூட எடுக்கலாம். இதை தோலை உரிச்சு வேக வச்சு பிசைஞ்சு கட்லெட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். அடுத்ததா காளான்கள் அதிக அளவில் ஊட்டச்சத்து நிறைஞ்சவையா பார்க்கப்படுது. ஏராளமான பயோட்டின் அப்புறம் ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு கொடுக்குது. உண்மையில அதிக பயோட்டின் உள்ளடக்கம் கொண்டு இருக்கிறதா இந்த காளான்கள். உண்ணக்கூடிய பட்டன் காளான்கள்ல வந்து 120 கிராம் அதாவது 2.6 மைக்ரோகிராம் பயோட்டின், அதுக்கப்புறம் வந்து 10% டிவி ஆதாரமா இருக்கு. ஒரு கப் அதாவது 70 கிராம் பட்டன் காளான்கள் வந்து 5.6 கிராம் மைக்ரோகிராம் அப்புறம் 19% டிவி கொண்டு இருக்கு. இது நூடுல்ஸ், பீஸா, அதுக்கப்புறம் சாஸ்கள் அப்புறம் கிரேவியா கூட எடுத்துக்கலாம். இதை வதக்கி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அடுத்ததா கொட்டை, அதுக்கப்புறம் விதைகள் நார்ச்சத்து கொண்டவை, அப்புறம் நிறைவுறாத கொழுப்பு, அதுக்கப்புறம் புரதத்தோட நல்ல ஆதாரமும் கூட பார்க்கப்படுது. இவை பயோட்டினை உடலுக்கு அதிக அளவில் கொடுக்குது. இதோட அளவு பொறுத்து நன்மைகள் அதிக அளவில் கிடைக்குது. வறுத்த சூரியகாந்தி விதைகள் 1/4 கப் அளவில் 2.6 மைக்ரோகிராம் பயோட்டின் அப்புறம் வந்து 10% டிவியை வழங்குது. வறுத்த பாதாம் 30 கிராம் அளவில் 15% mcg அப்புறம் 5% டிவி கொண்டு இருக்கு. கொட்டைகள் அதுக்கப்புறம் விதைகளை வந்து பச்சையா எடுத்துக்கலாம். சாலட்கள்ல தூவியும் சாப்பிடலாம். பாஸ்தா உணவுகள்ல சேர்த்துக்கலாம், அப்படியே கூட எடுத்துக்கலாம். கடைசியா அவகேடா, இது ஃபோலேட் அதுக்கப்புறம் நிறைவுறாத கொழுப்புகளோட நல்ல ஆதாரமா செயல்படுது. ஆனா பயோட்டின் ஆதாரம் கொண்டவையாகவும் பார்க்கப்படுது. நடுத்தர அளவிலான அவகேடா வந்து 200 கிராம் அளவுல குறைஞ்சது 1.85 மைக்ரோகிராம் பயோட்டின், அதுக்கப்புறம் வந்து 6% டிபியை கொண்டு இருக்கு. அவகேடாவை பச்சையா சாப்பிடலாம், இல்ல ஸ்மூத்தியா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான கொழுப்புகள் அதுக்கப்புறம் பயோட்டின் அதிக அளவுல கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உணவா இருக்கு. நீர்ல கரையக்கூடிய விட்டமின் பி ஆன பயோட்டின் ஆனது உணவுல இருந்து பெறது ரொம்ப ஆரோக்கியமானது. இதோட பற்றாக்குறை பயோட்டின் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடுறது மூலியமா தவிர்க்க முடியும். ஆரோக்கியமான உடல், சருமம், முடி இது மூணுத்துக்குமே பயோட்டின்ற சத்து ரொம்ப அவசியமா பார்க்கப்படுது. அதனால நாம கட்டாயமா பயோட்டின் சம்பந்தமான உணவுகளை அதிக அளவுல எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு முடி கொட்டும், நகத்துல வீரல் இருக்கும், அப்புறம் வந்து நகத்தோட வளர்ச்சி கம்மியா இருக்கும், அப்புறம் நகத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா பயோட்டின் சம்பந்தமான உணவுகளை நீங்க நேச்சுரலா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 10 உணவுகளையும் நீங்க தினசரி உணவுல சேர்க்கறது மூலியமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையில இருந்து நீங்க சீக்கிரத்துல மீண்டு வர முடியும். அதனால இந்த பயோட்டின் சொல்லக்கூடிய சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்து. இதை நீங்க நேச்சுரலா உணவுகள் மூலமா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கான கேப்சூல்ஸும் இருக்கு. ஆனா நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேச்சுரலா எடுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களோட உடலுக்கும் சரி ஆரோக்கியத்துக்கும் அதிக அளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியதான் இந்த பயோட்டின் சத்து. ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த பயோட்டின் சம்பந்தமான உணவுகள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தான் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.